டி ரெஸ்பான்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. சாரி, கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறது லேட் ஆகிடுச்சு. டூ ஏ மெயின்ஸு, அதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன்ஸு இதெல்லாம் இருந்ததுனால எங்களால் கொஞ்சம் பண்ண முடியல. அது இல்லாமல் நம்ம டெஸ்ட் பேட்ச் வேறு போயிருந்தது. ஸோ அதுக்காக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இனிமேல் இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் என்னென்னா ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா February 15 to 21 கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சரல் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இந்தியாவுடைய வரலாறு மற்றும் கலாச்சார நடப்பு நிகழ்வுகளில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓல்ட் சிக்கி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்ட் சிக்கி எழுத்துமுறை. இது யாருடைய எழுத்துமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாந்தாலி மக்களுக்கான எழுத்துமுறை. சரிங்களா? அவங்களுக்கு பல 100 வருடங்களாக, பலாயிரம் வருடங்களாக அவங்களுக்கு எழுத்துமுறை இல்லாமல் இருந்தது. அதை 1925 என்னென்னா பண்டிட் ரகுநாத் முர்மு அப்படின்றவர் தான் என்னென்னா ஒரு 30 எழுத்துக்கள் கொண்ட அதை ஒரு எழுத்து முறையாக அதை உருவாக்குறாரு. சரிங்களா? அது 1925 உருவாக்கியிருந்தார் இல்லையா? அதனுடைய 100 வருடம் கழித்து அதனுடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்திய அரசு என்னென்னா அதுக்கான நாணயம் மற்றும் தபால் தலையெல்லாம் இதில் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு டேட்டா எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாந்தாலி மொழி அப்படின்றது கிட்டத்தட்ட பீகார், பெங்கால், கொஞ்சம் சம் பார்ட்ஸ் ஆஃப் ஒரிசா, ஈவன் பார்த்தீங்கன்னா நேபாளெல்லாம் கூட இது பேசப்படுது. சரிங்களா? இந்த மொழி 8வது அட்டவணையில், இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான மொழிகள் சேர்க்கப்பட்ட 8வது அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இது 2003ஆம் ஆண்டு 92வது சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்டது. சரிங்களா? அதுதான் இந்த ஓல்ட் சிக்கி அப்படின்றது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தில் என்னென்னா பிரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட்டு இது பண்ணாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்குது. சரிங்களா? இந்திய தொல்லியல் துறையும் கராக்பூரினுடைய ஐஐடியும் சேர்ந்து இந்த அகழாய்வை என்னென்னா மேற்கொண்டாங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த நகரமானது ஒரு 8000 வருடங்கள் முற்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை இது என்னென்னா இன்னும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சுது இது 8000 வருடங்களுக்கு முற்பட்ட காலத்தை சார்ந்ததாக இருக்குது அப்படின்னா இது என்னென்னா எகிப்து மற்றும் மெசபடோமியா இது ரெண்டுக்குமே ஓல்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு சுமேரிய நாகரிகம் இருக்கும், சுமேரிய மெசபடோமிய நாகரிகம் இருக்கும் 3500 வருடங்களுக்கு முற்பட்டது. அடுத்து சிந்துவெளி 3300, எகிப்து 3100, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1700. சரிங்களா? இது சீன மஞ்சள் நாகரிகம். சரிங்களா? இது எல்லாத்தையும் பீட் பண்ணி சிந்துவெளி நாகரிகம் தான் உலகத்தின் மிக பழமையான ஒரு நாகரிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு நம்புகிறாங்க. சரிங்களா? அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ், பொருளாதார ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா பாரத் விஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னா ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மு, ஏஐ பிளாட்ஃபார்மு. இது நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகள், சந்தை விலைகள், அதுக்கப்புறம் விவசாயத்திற்கு தேவையான திட்டமிடல்கள், இது எல்லாத்தையுமே என்னென்னா விவசாயிகளுக்கு அந்தந்த உள்ளூர் மொழிகளில் கொடுக்கக்கூடிய ஒரு ஏஐ இயங்குதளம் தான் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரத் விஸ்தார். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இருக்கோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்தியன் அக்ரிகல்ச்சரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இது எல்லாமே. சரிங்களா? ஏன்னா இந்தியா குளோபல் ஏஐ சப்மிட்டை என்னென்னா டெல்லியில் நடத்தணும். அதில் இதெல்லாம் நம்ம பேசணும். சரிங்களா? அடுத்தது சஹி மற்றும் போத் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்திய சுகாதார கொள்கை 2017 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பு. சரிங்களா? அதாவது சுகாதாரத்திற்கு ஒரு வலுவான டிஜிட்டல் கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. இதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரசாங்கம் 2020 பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்னு கூட ஒன்று தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சியாக சகி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரியா? சகி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதாவது என்னென்னா இந்தியாவுடைய எத்திக்கலான, டிரான்ஸ்பரண்டான, அக்கௌண்டபிளான, பீப்புள் சென்ட்ரிக், மக்கள் சார்ந்த தளங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏஐயை பயன்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா சகி, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் ஹெல்த் கேர் ஃபார் இந்தியா. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா போத். சரிங்களா? போத் அப்படின்றது என்னென்னா பெஞ்ச் மார்க்கிங் ஓப்பன் டேட்டா பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹெல்த் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதனுடைய பேராமீட்டர்ஸு, அந்த தகவல்கள், இது எல்லாமே
ஆர்டிஃபிஷியல்னு வந்துச்சுனாலே யாருனாலும் அதை உருவாக்க முடியும். நிறைய இன்னைக்கு ஃபேக் வீடியோஸ் எப்படி வருதோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக் டேட்டாஸ் வருது. இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா ப்ரியராகவே பார்த்து அது எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிகேட்டடான சோர்ஸ் கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த போத் இனிஷியேட்டிவ் அப்படின்றது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேகோ சர்வ். சரியா? ஸோ சேலத்தில் வந்து என்னென்னா 2023ஆம் ஆண்டு சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த சேகோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது இருக்கு இல்லையா, அந்த மரவள்ளி கிழங்குலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இது சேகோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்லேருந்து அதனுடைய உதவியோடு ஜிஐ டேக், சரிங்களா, புவிசார் அங்கீகரிப்பு பெற்ற சேலம் சேகோ வந்து என்னென்னா நேரடியாக வந்து என்னென்னா நம்ம கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இதுதான் முதல் முயற்சி, நாட்டின் முதல் முயற்சி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த சேகோ சர்வில் அதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து வந்து என்னென்னா நாட்டிலேயே முதலாக பசு வளர்ப்பு இருக்கு இல்லையா, ஸோ கவு கல்ச்சர்னு சொல்லுவாங்க. கவு கல்ச்சர்னா கவு கலாச்சாரம் கிடையாது. இந்தியாஸ் நேஷ்னல் கவு கல்ச்சர், ஃபர்ஸ்ட் நேஷ்னல் கவு கல்ச்சர் மியூசியம் அப்படின்னா என்னென்னா பசு வளர்ப்பு, பசுவினுடைய அந்த சினை முட்டை இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய டெக்னாலஜிக்கலாக வளர்க்கக்கூடிய அந்த அனைத்து தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு மியூசியம் வந்து என்னென்னா மதுரா, உத்தரப்பிரதேசத்தில் மதுராவில் நாட்டிலேயே முதலாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து என்னென்னா சர்வஜன் ஹிதாயா சர்வஜன் சுகாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது என்னன்னா ஒன்றும் கிடையாது. சர்வஜன் ஹிதாயா சர்வஜன் சகாயா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நலன் அனைவருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். என்னன்னா இந்த குளோபல் ஏஐ சப்மிட்டில் நம்ம இதை வந்து இது பண்ணோம். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி அனைவருக்கும் வந்து என்னென்னா அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் கொண்டு போகிறது, அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை உறுதிப்படுத்துறது அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனில் இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா இந்தியாவுடைய கின்னஸ் ரெக்கார்டு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாலே அதை வந்து என்னென்னா நம்ம நிறையா முன்னேற்றத்துக்கு பயன்படுத்த முடியும். ஆனால் இது வந்து என்னென்னா நிறைய நேரம் தவறான வழிகளில் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இன்னும் பல நடிகைகளோடது, பல பெண்களுடைய ஆபாசமான வீடியோ எல்லாத்தையும் வந்து என்னென்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பேஸ் பண்ணி எல்லாம் வந்து என்னென்னா நிறைய இணையத்தில் வந்து என்னென்னா உலவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்காக நம்ம வந்து என்னென்னா ஒரு ஸ்டெப் ஒன்று எடுத்தோம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து என்னென்னா பொறுப்புணர்வோட அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து என்னென்னா இந்த குளோபல் ஆர்டிஃபிஷியல் சப்மிட்லேயே நம்ம வந்து என்னென்னா முன் வச்சிருந்தோம். ஸோ அதன்படி 24 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 2,50,946 பேர் வந்து என்னென்னா இந்த உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. பிப்ரவரி 16 17 வரலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய கிண்ண சாதனையாக பதிவு செய்யப்பட்டுருச்சு. சரிங்களா? அதுதான் இந்த டேட்டா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியியல். சரிங்களா? புவிசார் நடப்பு நிகழ்வுகளில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாய். சரியா? நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்னென்னா சாலை ஓரங்களில் இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா அரளி செடியெல்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த அரளி செடியெல்லாம் வச்சுருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல இடங்களில் எதிரிலேருந்து வரக்கூடிய வாகனங்களில் இருக்கக்கூடிய லைட்டை வந்து வாகன ஓட்டுநர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவும், அரளி செடி வந்து என்னென்னா காற்று மாசுபாட்டை அதிகமாக தணிக்கக்கூடியது அப்படின்றதுக்காகவும் அரளி செடியெல்லாம் நம்ம வச்சுருந்தோம். அந்த மாதிரி அழகுக்காக இந்தியாவில் வந்து என்னென்னா ஹைவேல செடி வளர்க்குறத விட்டுட்டு நம்ம வந்து என்னென்னா தேனீக்களினுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மாதிரி தோட்டங்களை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஹைவே அத்தாரிட்டி வந்து என்னென்னா ஒரு பிளானிங் செட்டப் வந்து என்னென்னா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இந்த குளோபலைசேஷன்னாலையும் அதுக்கப்புறமேட்டு லேண்டு டீக்ரேடேஷன், அதிகமான செயற்கை உரங்கள் போட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்து மண் மலடாக போச்சு. அதனால என்னென்னா நம்ம வந்து இந்த தேனீக்கள் இருக்கிறனால அதுதான் மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்தி நம்மளுக்கு வந்து என்னென்னா ஈல்டிங்கை வந்து என்னென்னா அதிகப்படுத்தும் அப்படின்றதுக்காக ஹைவே வந்து என்னென்னா பீ காரிடர், தேனீக்களுக்கான வழித்தடங்களை வந்து என்னென்னா உருவாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து என்னென்னா முன் வச்சுருக்காங்க. இது இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. இனிதான் அது வந்து எந்த ஹைவேவை ஃபஸ்ட்டு செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இனிதான் நம்மளுக்கு தெரியும். சரியா? அடுத்தது இந்த டெல்லியில் நம்ம குளோபல் ஏஐ சப்மிட் நடந்ததுனால நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை அதில் பண்ணியிருந்தோம். அதில் ஒன்று வந்து என்னென்னா மனவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சில நேரம் இந்த மனவ் அப்படின்றது எது தொடர்பானது அப்படின்லாம் கேட்டுருவாங்க. இந்த மனவ் அப்படின்றது வந்து என்ன, MANAV அப்படின்ற வார்த்தையை தான் மனவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எம் அப்படின்றது வந்து என்னென்னா எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா
மாரல் அண்ட் எத்திக்கல் சிஸ்டம் அப்படின்றத குறிக்குது. தார்மீக மற்றும் நெறிமுறை அமைப்புகள், ஏஐ சார்ந்த செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தார்மீக மற்றும் நெறிமுறை அமைப்புகள். சரிங்களா, இதுதான் அதை கண்காணிக்கும். ரொம்ப அறம் சார்ந்து செயல்படுறாங்களா, நெறிமுறைகளோட செயல்படுறாங்களா அப்படின்னு. பொறுப்புணர்வு நிர்வாகம், அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ். சரிங்களா, ஸோ ஏஐ வந்து என்னென்னா ரொம்ப பொறுப்புள்ளதாக அதை கொண்டு போகணும். அடுத்து தேசிய இறையாண்மை, நேஷ்னல் சாவர்னிட்டி. சரிங்களா, நமக்கு எந்த டேட்டாவாக இருந்தாலும் சரி, டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு இந்தியாவிலேயே அதெல்லாம் செய்யணும். அப்போ தான் நம்மளோட டேட்டா ப்ரைவசி எல்லாம் கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அக்சசபிள் அண்ட் இன்க்ளூசிவ் ஏஐ, அணுகக்கூடிய மற்றும் உள்ளடக்கிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அனைவரும் அணுகக்கூடியதாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கணும். அடுத்து வந்து என்னென்னா செல்லுபடியாகும் மற்றும் சட்டப்பூர்வமான அமைப்பு, வேலிட் அண்ட் லெஜிட்டமேட் சிஸ்டம். இதை தான் நம்ம என்னென்னா MANAV அப்படின்னு சொல்கிறோம், மனவ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, பொலிட்டிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 19 வந்து என்னென்னா டெல்லியில் வந்து என்னென்னா நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், சரிங்களா, பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் நிறுவப்பட்ட நாளான பிப்ரவரி 19 வந்து என்னென்னா அந்த விழா வந்து ஒன்றிய அரசு வந்து என்னென்னா நிறைய நிகழ்வாக கொண்டாடிச்சு. அது இல்லாமல் பழங்குடியின அமைச்சகமும் பல இடங்கள் அதை வந்து கொண்டாடினாங்க. இதில் நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால் இந்த ஷெட்யூல் கேஸ்ட்டு நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இருக்கு இல்லையா, அது நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்டோட இணைஞ்சு தான் இருந்துச்சு. நேஷ்னல் கமிஷன் ஃபார் SC and STன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 89வது அரசியல் சாசன சட்ட திருத்தத்தில் 89வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் படி 2023 நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையத்தை நம்ம தனியாக பிரிச்சிட்டோம். சரிங்களா, இது என்ன இன்னொரு ஆர்டிக்கலை வந்து உள்ளே கொண்டு வந்துச்சு அப்படின்னா, ஆர்டிக்கல் 338A அப்படின்னு வந்துச்சு. 338 வந்து என்னென்னா ஷெட்யூல் கேஸ்ட்டுக்காக, 338A வந்து என்னென்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்காக. சரிங்களா, அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுதான் இந்த இது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அமெண்ட்மெண்ட் பில் 2026 அப்படின்னு ஒன்று வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் எது சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரேட் யூனியன் ஆக்ட். சரிங்களா, தொழிற்சங்க சட்டம் 1926, தொழில்துறை வேலைவாய்ப்பு சட்டம். சரிங்களா, அதாவது இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஆக்ட் 1946 மற்றும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட், தொழில்துறை தகராறு சட்டம் 1947. இது மூணுமே ரத்து செய்யப்பட்டதாக இந்த மசோதா அறிவிக்குது. ஏற்கனவே வந்து என்னன்னா தொழிலாளர்கள் நலனுக்காக கிட்டத்தட்ட வந்து என்னன்னா 60க்கும் மேற்பட்ட தொழிற்சாலை சட்டங்கள் இருந்தது. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 4 கோடுகள், சரிங்களா, 4 இண்டஸ்ட்ரியல் கோட்ஸாக அதை வந்து என்னென்னா கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த புதிய மசோதா இது எல்லாமே வந்து என்னென்னா செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து வந்து என்னென்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் ஸ்பீக்கர், சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். சரியா, இதில் நம்ம என்னென்னலாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 94 தான் வந்து என்னென்னா சபாநாயகரனுடைய பதவி நீக்கம் பற்றி பேசுது. ஆர்டிகல் 94A என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்சபா மெம்பராக அல்லது மக்களவையினுடைய உறுப்பினராக இல்லாத ஒருவர் சபாநாயகராகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுதான் 94ல் A சொல்லுது. 94ல் B என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்னன்னா ரிசைனேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அதனுடைய பதவியை வந்து ராஜினாமா செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. 94C என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிராக பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மூலம் அவரை பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 94C சொல்லுது. சரிங்களா, இதில் 96ன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபாநாயகருடைய பதவி நீக்க தீர்மானம் நிலுவையில் இருக்கும் பொழுது அவர் நாடாளுமன்ற விவகாரங்களில் பங்கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, ஸோ அதுதான் ஆர்டிக்கல் 96 சொல்லுது. அது இல்லாமல் வந்து என்னன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் இன் லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா, அதாவது மக்களவையினுடைய அலுவல் நடத்தை விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, 200லேருந்து 203 வரலும் சபாநாயகரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்றதுக்கான அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அதில் வந்து அவங்க சொல்லிடுறாங்க. சரிங்களா, வரலாற்றில் இது வரலும் இந்திய வரலாற்றில் 3 பேருக்கு தான் வந்து என்னன்னா இந்த
பதவி நீக்க தீர்மானம் அவங்க காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இதுவரையிலும் யாரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. சரியா? ஏன்னா பெரும்பாலும் இவங்கெல்லாம் எதிர்க்கட்சி தான் கொண்டு வருவாங்க. ஆளுங்கட்சி வலுவாக இருக்கும்போது அதெல்லாம் வந்து என்னன்னா முறியடிச்சிருவாங்க. அதுதான் ஓம் பிரகாஷ் பில்லாவுனுடைய விஷயத்துலேயும் அதை நடந்துச்சு. ஸோ அவர் வந்து என்னன்னா பாஜகவுடைய ஒரு உறுப்பினர். ஸோ பாஜக ஆளும் ஒன்றிய அரசு வந்து என்னன்னா அவரை காப்பாற்றிருச்சு. சரியா? ஸோ வரலாற்றில் 3 தடவை. ஒன்று 1954 வந்து என்னன்னா ஜிவி மாவலங்கர் அப்படின்ற அவர் தான் இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் சபாநாயகரும் அவர் தான், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர். செகண்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹுக்கம் சிங் அப்படின்னு அவர் 1966. 1987 பல்ராம் ஜக்கர் அப்படின்ற ஒருவர். சரியா? இவங்க எல்லாரும் தான் வந்து என்னன்னா வரலாற்று 3 தடவை வந்து என்னன்னா பதவி நீக்க தீர்மானத்து இவங்க மேலே தான் கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? அடுத்தது என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 1 plant per 1 day. சரிங்களா? ஒன்றிய அரசு February 19, 2021 கோவிட் டைம்ஸ்லலாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மரக்கன்றுன்ற ஒன்று நடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா ஒரு தீர்மானத்தை முன் வச்சாங்க. சரிங்களா? அதன்படி வந்து என்னன்னா நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 6000த்துக்கும் மேற்பட்ட மரங்கள்லாம் நடப்பட்டு அது பராமரிக்கப்பட்டுட்டு வருது. சரிங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஆன்கூர் அபியான் அப்படின்னு இருக்குது. அந்த ஆன்கூர் அபியானில் என்னன்னா நீங்கள் ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அதை செல்ஃபி எடுத்து கூட நீங்கள் ஒன்றிய அரசுக்கு அப்லோட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீ பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து என்னென்னா மர வங்கிகள் எல்லாமே இருக்குது. இந்த மர வங்கியில் வந்து என்னென்னா உங்களுக்கு தேவையான மரக்கன்றுகள் எல்லாமே இருக்கும். லாங் டேர்ம்லேயே அவங்க நிறைய மரக்கன்றுகள் வளர்த்துக்கிட்டே வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்க டக்குன்னு கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யலாம். சரியா? இதுதான் வந்து என்னென்னா 1 plant per 1 day. சரியா? அடுத்து வந்து என்னென்னா தமிழ்நாடு கிளைமேட் சப்மிட். சரிங்களா? தமிழ்நாடு சுற்றுச்சூழலுக்கான ஒரு அமர்வு வந்து என்னென்னா சென்னையில் நடந்தது. February 17, 18 நடந்தது. ஐடிசி கிராண்ட் சோலா அப்படின்ற ஒரு ஹோட்டலில் நடந்தது. இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் முன்மொழிகிறாங்க அப்படின்னா 2015 பாரிஸ் ஒப்பந்தத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஓபி அப்படின்னு சொல்லுவோம். சிஓபி அப்படின்னா வந்து என்னென்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். புவி வெப்பமயமாதலுக்கான சர்வதேசிய நாடுகள் எல்லாமே வந்து என்னென்னா பாரிஸில் ஒன்று கூடி அவங்க வந்து என்னென்னா என்டிசி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, நேஷ்னல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அதாவது வந்து என்னென்னா ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வெப்பமயமாதல் வெளியிடுவதை, கார்பன் உமிழ்வை வெளியிடுவதை வந்து என்னென்னா குறைச்சிக்கிறதுக்கு அவங்களே ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்னென்னா ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான் நேஷ்னல் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். அதே இப்போ தமிழ்நாடு என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசு வந்து என்னென்னா நாங்கள் வந்து பூஜ்ஜிய உமிழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 0 எமிஷன். அதாவது வந்து என்னென்னா கரிமில வாயு வந்து என்னென்னா அதாவது பசுமை இல்ல வாயுக்களை வந்து என்னென்னா வெளியிடுறதையும் குறைச்சிட்டு வெளியிடக்கூடிய கொஞ்சத்தையும் இருக்கக்கூடிய மற்ற டெக்னாலஜி மற்றும் புவிசார், சரிங்களா, பயோ பேஸ்டு சொல்யூஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது நேச்சுரல் பேஸ்டு சொல்யூஷன், இயற்கை சார்ந்த தீர்வுகள்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா எந்த அளவுக்கு திரும்ப உறிஞ்சிக்கிறது, அது கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கார்பன் உறிஞ்சுதல்னு சொல்லுவாங்க. அதன்படி வந்து என்னென்னா பூஜ்ஜிய உமிழ்வை அடைவதற்கு மாநில அரசும் வந்து என்னென்னா அதுக்கான இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. நாமளும் இனி வந்து என்னென்னா ஸ்டேட் டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன் ஒரு இலக்கை வச்சுக்க போகிறோம். அடுத்து வந்து என்னென்னா நம்ம கடல் சார்ந்து செய்யக்கூடிய நிறையா பாதுகாப்பு அம்சங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பாக வந்து என்னென்னா ஆமைகள் பாதுகாப்பெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டுகாங்குன்றது என்னென்னா கடல் பசுக்களும் வந்து என்னென்னா இப்போ அதனுடைய குறைந்து வரக்கூடிய எண்ணிக்கை வந்து என்னென்னா அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டிஎன் ஷோர்ன்ற திட்டம் தான் இந்த கடற்கரை பாதுகாப்பு திட்டங்கள் எல்லாமே. அடுத்து சென்டர் ஃபார் சர்க்குலர் எக்கானமி அப்படின்றது என்னன்னா ஒரு சூழல் பொருளாதாரம். அதாவது எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது, அந்த வேஸ்ட்டை ஏதோ ஒரு இதோட ரா மெட்டீரியல் ஒரு மூலப்பொருளாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து என்னென்னா நம்ம ஒரு சர்க்குலர் எக்கானமியாக ஒரு அனைத்தையும் நம்ம வந்து என்னென்னா எதையும் வேஸ்ட் ஆகாமல் இதுக்குள்ளார இருந்தே எல்லாம் உற்பத்தி பண்ணுற மாதிரியான ஒரு சென்டர் ஃபார் சர்க்குலர் எக்கானமியை வந்து என்னென்னா ஐஐடி மெட்ராஸ் மற்றும் யுஎன்இபி, யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்டல் ப்ராஜெக்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை செய்ய போகிறாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் ஃபயர் மானிட்டரிங், காடுகளில் தீப்பிடிக்கிறத கண்காணிக்கிறதுக்கான நிறைய முக்கியமான மையங்களையும் இவங்க வந்து என்னென்னா நிறுவ போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ஸ்மார்ட் வில்லேஜஸ், கிராமங்கள் வெப்பமயமாதலை தாக்குப்பிடிக்கிற மாதிரியான என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலநிலை ஸ்மார்ட் கிராமங்கள் எல்லாத்தையுமே உருவாக்க போகிறாங்க. இதுதான் வந்து என்னன்னா இந்த டிஎன் கிளைமேட் சப்மிட்டில் பேசப்பட்ட ஒரு விஷயம். சரியா? அடுத்து கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இதை எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா
அந்தமான் நிக்கோபார் தீவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 126 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதை வந்து ப்ராஜெக்ட் வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? அது வந்து எப்படின்னா டூரிசமை மேம்படுத்தக்கூடியதாகவும் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா இராணுவ முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டங்களை வந்து அங்கே கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு சூழலியலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பிரின்ஸ்டெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மிக பழமையான பூமி தோன்றிய காலத்துல இருந்து அந்த எந்த விதத்துலையும் இயற்கையால் டிஸ்டர்ப் பண்ணப்படாத ஃபாரஸ்ட் அது இருக்குது. அதில் போயிட்டு நம்ம வந்து என்னென்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து என்னென்னா என்ஜிடி இருக்குது. சரிங்களா? நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய அறிக்கையை வச்சு தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா இல்லை அதுக்கான போதிய மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்னொன்று இந்த திட்டம் கொண்டு வர்றதுனால இயற்கை பாதிக்காது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்ததுனால அதை பேஸ் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சுற்றுச்சூழலுக்கு வந்து என்னென்னா அனுமதி வழங்கப்பட்டுருச்சு. சரிங்களா? ஸோ அதுதான் இது எதுக்காக ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா மலாக்கா ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. மலாக்கா ஸ்ட்ரைட்டுன்றது வந்து என்னென்னா இந்த உலகத்தினுடைய 30% கப்பல் போக்குவரத்து, சரக்கு போக்குவரத்து அதில் தான் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிறனால வந்து என்னென்னா நம்மளுக்கு எக்கனாமிக்கலாகவும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து வந்து என்னென்னா நேஷனல் மற்றும் சோஷியல் கரண்ட் அஃபேர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆலன் ஷெரின் ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை, 10 மாத குழந்தை. அந்த குழந்தை வந்து விபத்தில் சிக்கி அது வந்து மூளை சாவு அடைஞ்சிருச்சு. அதனுடைய உறுப்பெல்லாம் தானமாக செஞ்சிருச்சு. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தான். சரியா? அப்படி ஒரு குழந்தை இதை வந்து அந்த குழந்தை உறுப்பு தானம் செஞ்சிருச்சுன்றத நம்மளுடைய வேக கட்டுப்பாட்டுக்கள்லாம் இன்னும் வந்து என்னென்னா தீவிர கட்டுப்பாடு வேணும். வெறும் 10 மாத குழந்தை இறந்து போச்சு. இப்போ கேரளாவில் வந்து என்னென்னா ஒரு சின்ன வயதில் உறுப்பு தானம் செஞ்ச முதல் குழந்தையா இந்த குழந்தை தான் இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து என்னென்னா கேரளா அரசு மரியாதையோட நல்லடக்கம் செஞ்சிருக்கு. சரியா? இதுதான் இந்த விஷயம். இந்தியா மங்கோலியாவுடைய ஒரு புனிதமான புவியியல் மற்றும் ஆன்மீக அண்டை நாடாக அறிவிச்சிருக்கு. சரிங்களா? இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரெகக்னைசேஷன். அடுத்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் யூனிவர்சிட்டி. சரிங்களா? அதாவது இந்தியா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்கெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சொல்ல போனால் நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படின்னே நம்ம வந்து என்னன்னா தனியாக ஒன்றிய அரசு வந்து என்னன்னா அதுக்கான ஒரு திட்டம் கூட போட்டிருக்கு. அதையும் நம்ம வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸாக போடுவோம். அது நீங்கள் பார்த்துங்க, ஒரு 10 டேஸ்க்குள்ளார போட்டுருவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னன்னா இந்தியாவிலேயே முதல்ல குவாண்டம் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு யூனிவர்சிட்டி முதல்ல எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமராவதி, ஆந்திர பிரதேசத்தினுடைய அமராவதியில் இது கொண்டு வர போகிறோம். ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் குவாண்டம் யூனிவர்சிட்டி அதுதான். சரியா? அடுத்து வந்து என்னன்னா ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டி. இதில் ஜஸ்ட் இப்போதைக்கு மட்டும் மேலோட்டமாக பார்த்துருவோம், அப்புறம் ஃபுல்லாக பார்த்துருவோம். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடியது. மாநில மற்றும் ஒன்றிய அரசுக்கு இடையிலான உறவுக்காக தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு கமிட்டி தான் வந்து என்னென்னா ஜஸ்டிஸ் குரியன் ஜோசப் கமிட்டி. சரிங்களா? இதுக்கு முன்னால் மாநில மற்றும் ஒன்றிய அரசுக்கு இடையிலான உறவு முறைகளுக்காக ஒரு 3 கமிட்டி போட்டிருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா ராஜமன்னார் கமிட்டி. சரிங்களா? ராஜமன்னார் கமிட்டி வந்து என்னென்னா 1969 கலைஞர் பீரியடில் போடப்பட்டது. அடுத்து வந்து சர்க்காரியா கமிஷன் 1983 போட்டாங்க. புஞ்சி கமிஷன் 2007 போட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த கமிஷன் அடுத்து இதுதான் வந்து என்னென்னா 4வது கமிஷனாக இருக்குது. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்னன்னா யூனிசெஃப்னுடைய அலுவலகம் பாரிஸில் இருக்குது. சரிங்களா? அங்கே போய் தமிழ்நாடு அரசு வந்து என்னென்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா புதிய இன்னோவேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுக்காக. சரிங்களா? புதுசாக நிறையா புத்தாக்க தொழில்கள், புத்தாக்க புரிந்துணர்வு இது எல்லாத்தையுமே ஏற்படுத்துறதுக்காக வந்து என்னென்னா யூனிசெஃபோட வந்து என்னென்னா இவங்க ஒரு ஒப்பந்தத்தை வந்து என்னென்னா மேற்கொண்டிருக்காங்க. யூனிசெஃபோடையும் அதே போல் ஓஇசிடின்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா இவங்க போய் பார்த்துட்டு இந்தியா வந்து ஸ்டேட் இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இன்னோவேஷன் பாலிசிஸ்லாம் அவங்களோட இணைஞ்சு வேலை செய்கிறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா உலகத்திலேயே இதை எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஒரு நாடு தான் பண்ணும். சரியா? ஆனால் முதல்ல ஒரு மாநிலம் இதை வந்து செய்யறது உலகத்திலேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. சரியா? நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வந்து என்னென்னா உலகத்திலேயே தமிழ்நாடு தான் ஒரு சர்வதேச நிறுவனங்களோட நேரடியான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு செயல்முறைப்படுத்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டுக்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு அதில் ஒவ்வொரு மாநிலங்களையும் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. இது டைரெக்டாக தமிழ்நாடு வந்து என்னென்னா
யூனிசெஃப் ஓடையும் ஓஎஸ்சிடியோடையும் இதை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஆர்கன் டொனேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஆர்கன் டொனேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதன்படி வந்து என்னென்னா, இது வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தமிழ்நாட்டிலேயே தருமபுரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 உடல் தானம் நடந்திருக்கு. சரிங்களா? உடல் உறுப்பு தானம் வந்து என்னென்னா நடந்திருக்கு. மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு மற்றும் மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலு, இதில் எல்லாத்துலையும் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நடந்திருக்கு. கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டலு மற்றும் வந்து என்னென்னா மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு தான் வந்து என்னென்னா இந்த உறுப்பு தானத்தில் இப்போ உள்ள நம்பர் 1ல் இருக்கும். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழ்நாடு கல்ச்சரல் கரண்ட் அஃபேர்ஸ். பாளையங்கோட்டையில் ஒரு டவர் கிளாக் இருக்குது. சரிங்களா? அதாவது இன்றைக்கி வந்து என்னென்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து வாட்ச் இருக்குது. சரிங்களா? அன்றைக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா நேரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு அலுவலகங்கள்லேயும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாக் வச்சுருப்பாங்க. சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தமிழ்நாடு முனிசிபல் கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங்கில் கிளாக் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனில் கிளாக் இருக்கும். ஸோ எல்லா இடங்களையும் அவங்க அந்த நேரத்தை கண்காணிக்கிறதுக்கு நிறைய கிளாக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பாளையங்கோட்டையிலையும் வந்து என்னென்னா ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கத்தட்ரல் அப்படின்னா என்னென்னா சர்ச்சு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், இது 3ம் இணைஞ்சது தான் கத்தட்ரல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஹோலி ட்ரினிட்டி கேத்தட்ரல் அப்படின்றதுல வந்து என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டவர் கிளாக் இருக்குது இல்லைங்களா, அந்த கண்ணாடி கூண்டு இருக்குல்ல, கடிகார கூண்டு, அதில் ரிப்பேர் ஆகிருந்துச்சு. அதை சரி பண்ணும் போது பார்க்கும் போது தான் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஏன்னா இது 1854 அதை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ரொம்ப அதிர்ச்சியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்டோரியா மகாராணியினுடைய அரண்மனையில் நிறுவன கிளாக் இருக்குல்ல, அதுவே 1859 தான். அதுக்கு முன்னால் 5 வருஷத்துக்கு முன்னாலே இங்கே நிறுவியிருக்காங்கன்றது ஒரு முக்கியமான டேட்டா. சரிங்களா? அடுத்து இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து என்னைக்கு இது பண்ணுறாங்கன்னா February 15. சரிங்களா? குழந்தைகளுக்கு புற்றுநோயில் பாதிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சர்வதேசிய தினம். அதில் யார் யாரெல்லாம் புற்றுநோயிலிருந்து மீண்டு வராங்களோ அவங்களுக்கான அந்த தன்னம்பிக்கை, மருத்துவம் இதெல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக நினைவு கூறப்படுகின்ற நாள் தான் வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே, சர்வதேசிய குழந்தை பருவ புற்றுநோய் தினம். சரிங்களா? இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு கோல்டன் ரிப்பன் மாதிரி கொடுப்பாங்க. அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டு வந்ததுக்கு நிறைய ரிப்பன்லாம், ரெட் ரிப்பன் இருக்கும், பிங்க் ரிப்பன் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா குழந்தைகளுக்கான சர்வதேசிய புற்றுநோய் நாள். இதில் அந்த விழிப்புணர்வு, அதை எப்படி வந்து என்னென்னா குழந்தைகளை பலப்படுத்தணும், இது எல்லாத்தையுமே அதில் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வாரத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பிடிஎஃப் வந்து என்னென்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் 2லையுமே வேணும் அப்படின்னா இது எக்ஸாம்ஸ் மீட் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து இது பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கையுமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். சரிங்களா? அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ்.